நீலகிரி மாவட்டம் உதகை அரசு மருத்துவக் கல்லூரி கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு திறக்கப்பட்டது. இந்நிலையில் கேத்தி பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான முத்து என்பவர் கடந்த மாதம் 9ஆம் தேதி காலில் ஏற்பட்ட சிறு காயத்திற்காக சிகிச்சைக்கு வந்துள்ளார். அப்போது அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் முதலில் ஸ்கேன் எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் முத்துவிற்கு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு எலும்புகள் சிதைந்துள்ளதாக கூறி அறுவை சிகிச்சை செய்துள்ளதாகவும், இதனைத் தொடர்ந்து அறுவை சிகிச்சை செய்த இடத்தில் நீர் கோர்த்துள்ளதாக கூறி மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு அங்கு சிகிச்சை அளிக்காமல் மீண்டும் உதகை அரசு மருத்துவமனைக்கு திருப்பி அனுப்பியதாக கூறும் அவர், கடந்த 1 மாதத்தில் 4 முறை காலில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட நிலையில் மீண்டும் கடந்த 2 நாட்களுக்கு முன் முத்துவிற்கு காலில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இதில் அவரது இடது காலில் உள்ள பெரிய எலும்பு மிகவும் பாதிப்படைந்து விட்டதாக கூறி அதனை அகற்றியுள்ளதாக அவரது மனைவியிடம் மருத்துவர்கள் தெரிவித்ததாக கூறுகிறார். தனது கணவருக்கு கால் அகற்றும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதால் கூலி தொழில் செய்து கணவர் தான் எங்களது குடும்பத்தின் வாழ்வாதாரத்தை காப்பாற்றி வருவதாகவும், அவருடைய கால் விரைவில் குணமடைய சிகிச்சைகள் அளிக்க வேண்டும் எனவும், தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு உரிய சிகிச்சைகள் அளிக்க வேண்டும் எனவும், வாழ்வாதாரத்தை பாதுகாக்க உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் அவரது மனைவி கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து மருத்துவக் கல்லூரி RMO டாக்டர் ரவிசங்கர் அவர்களிடம் கேட்டபோது, கடந்த 9ஆம் தேதி காலில் ஏற்பட்ட எலும்பு முறிவு காரணமாக சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட முத்துவின் கால்களில் அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும், அறுவை சிகிச்சைக்கு அவரது உடல்நிலை ஒத்துழைக்கவில்லை என்றும், உறவினர்கள் கூறும் குற்றச்சாட்டு குறித்து குழு அமைக்கப்பட்டு உரிய விசாரணை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார். சார், என் பேர் சுமதி, என் கணவர் பேர் முத்து. நீலகிரி மாவட்டம் இந்த அரசு மருத்துவக் கல்லூரிக்கு நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம். சின்ன ஒரு இவ்வளோ பெரிய காயத்தில் தான் நாங்கள் வந்தது. இங்கே வந்ததுமே டக்குன்னு சின்ன கிராக்கர் இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. சரின்னு ஒத்துக்கிட்டோம். திரும்பி ஆப்ரேஷன் பண்ணி முடிஞ்சு 9ஆம் நாள் மறுபடியும் செப்டிக் ஆயிடுச்சுன்னு சொல்லி உள்ளே வச்ச பிளேட்டை எடுக்கணும்னாங்க. எடுத்தாங்க. திரும்பி மறுபடி வெளியில் பிளேட் போடணும்னு சொன்னாங்க. அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னாங்க. சரின்னு ஒத்துக்கிட்டோம். அதுவும் செப்டிக் ஆயிடுச்சுன்னு சொல்லி 3ஆவதும் போட்டாங்க. அப்புறம் கோயம்புத்தூர் அனுப்புனாங்க, சதை வச்சு தைக்கணும்னு சொல்லி. அங்கேருந்து இதை யார் பண்ணது, நீங்கள் அங்கே போயிருங்க அப்படின்னு எங்களை திருப்பி அனுப்பிட்டாங்க. திரும்பி அங்கேருந்து இங்கே வந்ததும் மறுபடியும் ஒரு பெரிய ஆப்ரேஷன் பண்ணணும், அவரை நடக்க வைக்கணும் அப்படின்னா அந்த உள்ளே இருக்கிற சைடில் கொஞ்சம் இருக்கிற கெட்டுப்போன சதையெல்லாம் எடுக்கணும் அப்படின்னாங்க. உள்ளே ஃபஸ்ட்டே எலும்பு மட்டும்தான் இருந்தது, சதையெல்லாம் எடுத்துட்டு அதுக்கு ஒத்துக்கிட்டோம். சரி, கால் நல்லா ஆகணும் அப்படின்னு சொல்லி இப்போ சுற்றிலும் ரிங்கு போடுறதுக்காக காலை நடக்க வச்சு நல்லா கிளீன் ஆன பின்னாடி தான் சதை வச்சு தைச்சு 15 நாள் கோயம்புத்தூரில் வச்சிருந்து திரும்பி வருவாங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் நம்பி கையெழுத்து போட்டுட்டோம். இப்போ அந்த ஆப்ரேஷன் பண்ண பின்னாடி 3ஆவது நாள் கட்டு பிரிக்கிறப்போ பார்த்தா எலும்பு இல்லை. எலும்பு ஏன் கட் பண்ணீங்கன்னு கேட்டால் அது கெட்டுப்போன எலும்பு அப்படின்னாங்க. இப்போ கால் ரெடி ஆகுமா ஆகாதானே எனக்கு டவுட்டாக இருக்குது. நான் எப்படி சின்ன ஒரு காயத்தில் நான் வந்தேனோ அது மாதிரி என் புருஷன் நடந்து வெளியில் வரணும். அதுதான் எங்களோட குறிக்கோள். என் கணவர் இல்லாமல் நாங்கள் இல்லை. எங்களுக்கு எந்த உதவி பண்ணுறதுக்கோ எதுக்கோ யாரும் இல்லை. நாங்கள் கஷ்டத்தில் தான் இருக்கோம். இப்போ அவரே படுத்துட்ட பின்னாடி எங்கள் நிலைமை என்ன ஆகும்? அதனால என் கணவரோட கால் ரெடி ஆகணும். அதுதான் எங்கள் குறிக்கோள். நான் எப்படி இந்த காலோட இந்த சின்ன காயத்தோட வந்தனோ அது மாதிரி என் புருஷனோட கால் ரெடியாகி நாங்கள் வெளியில் போகணும். அதுக்கு அரசாங்கமோ எல்லாருமே எனக்கு நல்லா உதவி பண்ணி என் புருஷனால நல்ல மாதிரியாக கால் ரெடி பண்ணி கொடுத்தா போதும். ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.